எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பன்னெடுங்காலமாக நம் நிலத்தில், நம் நாட்டிலே அரசியல் என்பது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு முறை என்பதை தாண்டி அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக மாறி நிற்கிறது. அதை அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அறிவீர்கள். வரும்போது எல்லோரும் அரசியல் புரட்சி என்றும் அரசியல் விடுதலை என்றும் தான் தொடங்குகிறார்கள். ஆனால் தொடர்வதும் முடிப்பதும் எங்கே என்றால், அரசியல் விடுதலை, அரசியல் புரட்சி என்பதெல்லாம் போய் அரசியல் வியாபாரமாகி விடுகிறது. இத்தனை கட்சிகள் நம் நாட்டில் இருக்கிறது. எதற்காக இத்தனை கட்சிகள் தோன்றியது, தொடங்கப்பட்டது என்பதை என் அருமை பெற்றோர்களும் என் அன்பு தம்பிதங்கைகளும் சிந்திச்சு பார்க்கணும். ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளின் அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடு, ஆட்சி இது சரியில்லை என்று ஒரு மாற்று 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 என்கிற போது எதிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று? அது எப்படிப்பட்ட மாற்று? இதுதான் நமக்கு எழுகிற கேள்வி. மாற்று மாற்று என்று வாழ்ந்து இந்த கட்சி ஒன்று திமுக, அதிமுக அல்லது காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த கட்சி அந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாடு, அந்த கட்சியின் ஆட்சி இது சரியில்லை, மாற்ற வேண்டும் என்றுதான் இத்தனை கட்சிகள். சாதிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சி. ஏன் என் சமூகம், என் சாதி சமூகத்துக்கு வேண்டிய உரிமையை தர இந்த கட்சிகள் மறுக்கிறது. என் சமயம், என் மதத்திற்கான உரிமையை இந்த கட்சிகள் ஆட்சி மறுக்கிறது. அதனால் நான் அதை பெறுவேன், என் சமூக மக்களுக்கு, என் சாதி மக்களுக்கு உரிமை பெற்று தருவேன் என்று கட்சிகள், இயக்கங்கள் தொடங்கப்படுகிறது. இந்த கட்சி ஆட்சிகளிலிருந்து ஒரு மாற்று என்று பல இயக்கங்கள் தொடங்கப்படுகிறது. ஆனால் எந்த கட்சி ஆட்சி இவர்களுக்கான உரிமையை மறுத்தது, தரவில்லை என்று தொடங்கினார்களோ, அதே கட்சி ஆட்சிகளோடு தேர்தல் வரும்போது தேர்தல் உடன்படிக்கை வைத்து அந்த கட்சிகளுடைய கூட்டணி வைத்து அவர்களுடைய வெற்றிக்கு இவர்கள் எல்லாம் சேர்ந்து பாடுபடும் போது மாற்று என்பது பெருத்த ஏமாற்றாகி விடுகிறது. எந்த கோரிக்கை நிறைவேற்ற இவர்கள் அரசியல் இயக்கத்தை தொடங்கினார்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் அங்கேயே செத்து போகிறது. இப்ப குறிப்பாக மது ஒழிக்கிறதுக்கு ஒரு மாநாடு என்றால், மதுவை ஒழிக்காமல் மதுக்கடையை திறந்து வச்சு நடத்தி கொண்டிருக்கிற கட்சிகளுடைய மறுபடி தேர்தலில் கூட்டணி வைத்தால் எப்படி கோரிக்கை நிறைவேற்றப்படும்? அவன் என்ன எங்க வேணாலும் போராடிட்டு திருப்பி நம்மகிட்ட தான் சீட்டு வருவான்னு அந்த கோரிக்கை நிராகரிப்பார்கள், ஏற்க மாட்டார்கள். நீங்க அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆன்றோரும் சான்றோரும் நிறைந்து வாழ்கிற மக்கள், அரசியல் ஆய்வறிஞர்கள், விமர்சகர்கள், உலகத்தை உள்ளங்கையில் வைத்து உற்று பார்க்கிற வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். எல்லோரும் கவனியுங்கள். இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் என்ன மாறுதலை, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது, சரி, என்ன மாறுதல், என்ன மாறுதல் நடந்திருக்கிறது? ஒரு சின்ன மாறுதல். இந்த கட்சி ஆட்சிகளில் இருந்து எந்த மாறுதலை கண்டீர்கள்? திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்கும், அதிமுக வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்காது என்று இருக்கா? இல்லை. இவர்கள் வந்தால் டாஸ்மார்க்கை திறந்து வைத்து மக்களை குடிகாரர்களாக்கி, குடிநோயாளிகளாக்கி, பல லட்சக்கணக்கான பெண்களின் தலையை அறுப்பார்கள் என்று இருக்கு. இவர்கள் வந்தால் மூடுவார்கள் என்று இருக்கா? இல்லை. இவர்கள் வந்தால் வளங்களை சுரண்டி கொழுப்பார்கள், விற்பார்கள். இவர்கள் வந்தால் ஆத்துமணல் எல்லுவார்கள். அவர்கள் வந்தால் மலையை நொறுக்கி எம்சாண்ட் மலை மணல் என்று விற்பார்கள். ஆனால் இவர்கள் வந்தால் விற்க மாட்டார்கள் என்று இருக்கா? இல்லை. ஒரு அறிவு சமூகம், இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி பிள்ளைகள் நாம் இல்லாமல் உலகில் எல்லா உயிரும் வாழ்ந்துவிடும். ஆனால் உலகில் எவ்வுயிரும் இல்லாது மனிதன் வாழ முடியாது என்கிற அறிவியல், உயிரியல் உண்மையை அறியாத கூட்டமாக இருக்கிறது. இதற்கு எதற்கு கல்வி? எதற்கு இந்த பாடங்கள், படிப்புகள்? எதற்கு? எதற்கு? மரம் நான் இல்லாமல் மரம் வாழும், மரம் இல்லாமல் நாம் வாழ முடியுமா என்ற கேள்வியை அறிவு சமூகம் எழுப்பி பார்க்கணும். கொக்கு இல்லாமல், குருவி இல்லாமல், மான் இல்லாமல், மயில் இல்லாமல், யானை இல்லாமல், புலி இல்லாமல், சிங்கம் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்று மனிதன் நினைப்பது
எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். மனிதனால், இயற்கை என்பது என்ன? மனிதனால் படைக்க முடியாதது, மனிதனால் உருவாக்கப்படாதது எது எதுவோ அதெல்லாம் இயற்கை. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்டது எது? இந்த கட்டடங்கள், இந்த வாகனம், இந்த ஒளிப்பதிவு கருவி, இந்த பூமியில் நீங்கள் பார்க்கிற எல்லாம் மனிதன். விண்ணூர்தி, கப்பல், தொடர்வண்டி, இந்த கோயில், இந்த கட்டடம், இந்த ஒளிவாங்கி, ஒளிபெருக்கி எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது. ஆனால் இதற்கெல்லாம் மூலம் யார்? இதை தந்தது யார்? இதற்கான மூலப்பொருளை தந்தது யார்? அது இயற்கை, அது இயற்கை. அதை தந்தவள் யார்? இந்த பூமி தாய் தான். அவதான் தந்தாள். நீங்கள் பார்க்கிற இந்த பூமியில் பார்க்கிற எல்லாம் தந்தவள் அவதான், அவதான். சுவாசிக்கிற காற்றை தந்தது மரம், மரம். உலகத்தில் எல்லா உயிரினங்களும் நச்சு காற்றை வெளியிடும், நற்காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை உள்வாங்கி விட்டு கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை வெளியிடும். ஆனால் மரங்களும் செடிகளும் கொடிகளும் தான். ஒரு சிறிய செடி துளசி, வீட்டுக்குள்ள துளசியை வளர்க்கிறது பக்திக்கு இல்ல, அது புக்திக்கு. அது 24 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடும், நற்காற்றை வெளியிடும். அதனால்தான் வளர்க்கிறோம். நம் முன்னோர்கள் வளர்த்தார்கள். ஆலமரம், அரச மரம் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடும். எதுக்கு நம்ம முன்னவர்கள் கோயிலை கட்டினார்கள், குளத்தை வெட்டினார்கள்? ஏன் வேப்ப மரம், புளிய மரம் நடவில்லை? எதற்காக ஆலமரமும் அரச மரத்தையும் நட்டார்கள்? ஏன்? அதுதான் நற்காற்றை வெளியிடும், மூச்சு காற்றை வெளியிடும். நம் பிள்ளைகள் வந்து கோயில் வளத்திலே குளித்து சாமியை கும்பிட்டு இங்க அமர்ந்து நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பது தமிழனின் வழிபாடு என்பது, கோட்பாடு என்பது, மெய்யியல் என்பது, அறிவியல் என்பதை தமிழ் சமூக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். சீமான் மரத்தோட பேசிட்டுக்கிறான், மரத்துக்கா ஓட்டு இருக்குன்றான். அடப்பாவி, மரத்துக்கிட்ட ஓட்டு இல்ல, என் உயிர் இந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நான் மரத்தோட பேசிட்டு இருக்கேன். மாட்டோட பேசிட்டு இருக்காங்கிறான். மாடு என்பது மாடு இல்ல, ஆடு என்பது ஆடு இல்ல, நம் செல்வங்கள். எல்லா உலக பேரறிஞரும் சொல்றான், ஆடும் மாடும் மொபைல் பேங்க்ங்கிறான், நடமாடும் வைப்பகம்ங்கிறான். ஒரு ஆடுன்னா 75,000, மாடுன்னா பால். உன் நாட்டின் பொருளாதாரம் என்ன? சாராயம். எவ்வளவு? 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. பால், அதன் சந்தை என்ன? 3 லட்சம் கோடி. உன் நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். உன் அரசு ஆவின் பால் விக்குது, திமுக அதிமுக அரசு. எங்க கேளு, யார்கிட்ட கேளு. இருக்கு, பால் இருக்கு, ஆவின் பால், பால் இருக்கு. அது பால் தானான்னு கேளு, பால் இல்ல, பால் போல ஒன்று. அப்போ ஆவின் பால்னு பேர் வச்சு, ஆனா என்ன பசு? எங்க பசு? எங்க இல்ல, இல்ல. ஆனால் பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். பால் இருக்கிறது, வளம் எங்கே என்ற கேள்வியை என் சொந்தங்கள் எழுப்பினால் அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. அங்கதான் புரட்சிகரமான அரசியலுக்கான விதை ஊண்டப்படுகிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்கிறார். கால்நடை எங்கே? உனக்கு பால் எங்கே இருந்து வருகிறது? எங்கே இருந்து? ஆந்திராவில் இருந்து. ஆந்திர முதலாளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமான பாலை கொடுக்கணும்னு பசுவின் மாரிலிருந்து கறந்த உடனே ஒரு சொட்டு கலப்படம் இல்லாம உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரா? என்ன அவருக்கு வெங்கடாச்சலி கோயில்ல வேண்டிக்கிட்டார? யாருக்கும் கலப்படம் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு பால் கொடுக்கணும்னு. இப்படி ஒரு கூட்டமா இது மாறி போயிருச்சு. என்ன கொடுக்கறான்? என்ன தண்ணி கடையில வாங்கி குடிக்கிற, அது குடிக்கிற திறன்ல இருக்கு, தகுதியில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாரு தர சான்றிதழ் தந்தவன் யார்? யார்? நம்ம ஆத்தாளப்பனுக்கு கிடைக்காத தண்ணி அப்போலோ மினரல் கிண்லே முதலாளிக்கு எப்ப பெற்றாலும் கிடைக்குது. எப்படி 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 அழைச்சு பேசினா எத்தனை குடுவை வேணும்னாலும் அப்படி கேன்ல கொண்டாந்து இறக்குறானே, எப்படி? ஏன் நமக்கு அந்த தண்ணி கிடைக்கல? அது தண்ணி தான் யாருக்கு தெரியும்? தண்ணி குடிக்கிற திறன்ல இருக்குன்னு தெரியும். அவ்வளவு நஞ்சு. நீ குடிக்கிறது பாலா? குஜராத்தில் இருந்து அமுல்னு ஒரு பால் வருது, குஜராத் மாநிலம் நமக்கு கொடுக்குது. ஏன் நீ ஏன் மாடு வளர்க்கல? உனக்கு அவமானம். பால் குடிக்கணும், நெய் திங்கணும், தயிர் திங்கணும், மோர் குடிக்கணும், வெண்ணெய் போடணும், தோசையில் நெய்யை ஊற்றி நல்லா சாப்பிடணும். ஆனால் மாடு வளர்த்துறப்படாது. அட பைத்தியங்களே, பைத்தியங்களே. பிரதமர் பேசுறாரு டைரி டேயில், பால் நாளில்
பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. பாலிலேயே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அடைய முடியுங்கிறது. இதான் பேச்சு இருக்க, கேளுங்க, பேச்சு இருக்கு. எது ஒன்றையும் பார்க்கறது இல்லை. உலகத்தில் மற்ற நாடுகள் எதுக்கு உங்களுக்கு அலைபேசி இருக்கு, வலையொலி இருக்கு, எல்லாம் பொழுதுபோக்குக்கு எதையோ பார்த்து தொலைக்கிறிய உருப்படியாதாவது பாரு, போய் பாரு. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், ஒரு வளமும் இல்லை. நமக்கு அது நிலம் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு, ஏதோ இருக்கு, அறிவு இருக்கு, மனித உழைப்புக்கு ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்து நம்ம ஏழ்மை வறுமையில் இருக்கோம். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறோம். பசி பட்டினி, அரிசி பருப்பு, வேட்டி சிலைக்கு 1000 2000 கையேந்தி நிற்கிற அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கடல் தான். அவன் எப்படி உலகத்தரத்துல கல்வியில 3வது இடத்துல இருக்கான்? எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? இதுல நம்ம நாடு எந்த இடத்துல இருக்கு? இது தமிழ்நாடு ஒரு இளவலும் இல்லை. எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? அரசு பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போய் பார்த்திருக்கிய? அரசு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் அமைச்சர் மக்கள், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் யார் விளையாது படிக்குமா? ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? பல நாட்களாக தரங்கட்டவர்கள்ட்டே அதிகாரத்தையும் ஆட்சியும் கொடுத்து விட்டீங்கன்னா தரம் இல்லாமல் அனுபவம். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் ஒரு வளமும் இல்லாமல் சிறந்த நாடாக கல்வியிலே 3வது இடத்துல இருக்கான். முதல்ல தென்கொரியா இருந்துச்சு, 2வது ஜப்பான் இருந்துச்சு, 3வது சிங்கப்பூர் இருந்துச்சு. இப்ப முதல்ல பின்லாந்து போயிருச்சு, 2வது தென்கொரியா. தென்கொரியாவை பின்னுக்கு தள்ளி பின்லாந்து முன்னேறிச்சு. ஆனால் நீண்ட காலமாக 3வது இடத்திலேயே உறுதியா நிக்குது சிங்கப்பூர். எப்படி எப்படி கொடுக்க முடியுது? இந்த சென்னை அளவு தான் இருக்கும் சிங்கப்பூர். மொத்தமா சென்னை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு கூட இருக்காது. ஒரு சின்ன நாடு, உலகத்தின் தரத்தில் மருத்துவத்திலையும் கல்வியிலையும் ஊழல் லஞ்சமற்ற நாடா இருக்கான். அதாங்க, அதை கவனிக்கணும். ஒரு சின்ன நாடு கியூபா, ஃபெடல் காஸ்ட்ரோங்கிற புரட்சியாளன் பிறக்கலைன்னா அது அமெரிக்காவில் இன்னொரு மாகாணமாக தான் இருந்திருக்கும். வெறும் கரும்பு தானே இருக்கு. நீ உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்றால் அது கியூபா தான் வரும். அந்த ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு அந்த நாட்டில் கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி, பகிர்வு, சாலை ஓடுதல், பராமரித்தல், போக்குவரத்து எல்லாவற்றையும் அரசு வைத்துக் கொண்டு தரமா தன் மக்களுக்கு கொடுக்க முடியுது. ஏன்? அங்கே கனவை சுமந்து வந்த ஒரு நாயகன், தலைவன் வந்தான், ஃபிடல் காஸ்ட்ரோ. சிங்கப்பூர் அப்படி இருக்குன்னா காரணம் ஒருத்தன் வந்தான், ஒரு புரட்சியாளன் கனவை சுமந்து வந்தான். அவன் சொல்லுகிறான், 10 years, only 10 years, 10 ஆண்டுகளில் என் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக படைப்பேன். 1000 ஆண்டுகள் தாண்டியும் என் நாட்டை மக்கள் போற்றத்தக்க உயரத்தில் வைப்பேன் என்றான். லீ குவான் யூ வைத்தான். எத்தனை ஆண்டுகள் மாறி மாறி இவர்கள் திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக. என்னத்தை விட்ட? என்ன பண்ண? தொடர்ந்து ஓட்டு போட்ட. உதயசூரியன், ரெட்டலை, கையி, தாமரை, அது இதுன்னு அவர்கள் வென்றார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். என்ன சாதித்தீர்கள்? என்ன சாதித்தீர்கள்? மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில், ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க கருவி ஆயுதம் வாக்கு. அதை அநீதி, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், இந்த அநீதிக்கு எதிராக இந்த வாக்கை தூக்குவதற்கு பதிலாக விற்கிறீர்கள் 1500க்கு. ஜனநாயக படுகொலை செய்கிற துரோகிகளாக தேச துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தல் ஆணையம் எழுதி வைக்குது, அதுக்கு 100 கோடிக்கு மேல செலவு. வாக்குக்கு காசு வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறை. எவன் ஒருத்தவங்க கூட சிறையில் இல்லை, ஒருத்தவங்க. ஆனா கொடுக்குறான். நம்ம போற போது பறக்கும் படை குறுக்க வந்து நிற்கும். என்ன பண்ணும்? ஒவ்வொரு தடவையும் திறந்து பார்க்கும். என்னை 3-4 தடவை சொல்லிச்சு, ஏதாவது செலவு காசு இருந்தால் அதில் வச்சு விடுங்கன்னு சொல்லி. என்ன அந்த தங்கச்சியில்ட்ட கேட்குறேன், சார் என்ன சார், ஆனால் போன தடவை நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், டியூட்டி நான் மன்னிச்சுக்கிறேங்க. நான் காசு கொடுக்கப்படுதா இல்லையா? படுது, அது தெரியுது, தடுக்க முடியல. இப்போ உன் மகன் என்ன சொல்றேன்? காசு, வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை பறிக்கிறவன் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறான். கேடுகட்ட பணநாயகத்தை கட்டமைக்கிறான். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அங்கே மக்களுக்கான சேவை என்பது செத்து போகும். பணத்தை முதலீடு செய்து வெல்லுகிறவனின் லாப தேவைதான் இருக்கும். அப்போ எங்கே இருக்கும் ஜனநாயகம்? எங்கே இருக்கும் மக்களாட்சி? எங்கே இருக்கும் மக்களுக்கான அதிகாரம்? ஏன் இந்த கேள்வி யாருக்குள்ளும் எழ மாட்டேங்குது? அப்ப பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் நானும் என் தம்பியும் எப்படி பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்திருக்குமானால் எப்படி காமராஜர் வந்திருக்க முடியும்?